வணக்கங்க. நம்ம இன்றைக்கி தின மலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பாருங்க, 23/3/2026ங்க. இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இடமிருந்து வளமில் வந்து ஆரம்பிப்போம். முதலியவை நினைவுபடுத்தும் 2 பொருட்கள். ஓகேங்களா? இன்னொன்று போனால் போகட்டும் போடான்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. பாலும் பழமும்னா ஃபஸ்ட் நைட்டை ஞாபகப்படுத்தக்கூடிய பொருட்கள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன? பாலும் பழமும். பாலும் பழமும். இதில் இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, போனால் போகட்டும் போடா அப்படிங்கிறது வந்து படம் பேர் வந்து பாலும் பழமும். 1961 சிவாஜி நடித்த படம். கண்ணதாசன் லிரிக்ஸில் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் புதியதாய் வாழ்வது யாருடான்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த படத்தில் கிடையாது. பாலும் பழமும். சரிங்க, 1 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? பாலை ஆன்சிட். இந்த இடத்தில் நடைபெற்ற போரின் விளைவாக முகலாய சாம்ராஜ்யம் இந்தியாவில் நிறுவப்பட்டது. எங்கே நடந்த போராடில் முகலாய சாம்ராஜ்யம் இந்தியாவுக்குள்ள வந்தது அப்படின்னு பார்த்தா பானிபட். இது ஜிகேல வரக்கூடியதாங்க. பானிபட்டில் நடந்த போராடில் வந்து முகலாய சாம்ராஜ்யம் வந்து இந்தியாவுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. எப்போன்னா 1526 வருஷங்க. 300 வருஷம் நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. சரி, 5 இடம் வந்து வளம் என்ன? நமது தோளும் கையும் சேரும் இடத்தில் இருப்பது டேஷ் கிண்ண வகை முட்டு. பந்து கிண்ண முட்டு வகை. பந்து பால் ஷேப்பில் வந்து ஜாயிண்ட் ஆகும். கையில் வந்து நம்ம எல்லா பக்கமும் சுத்தமக்கூடிய அளவுக்கு இருக்கனால பந்து கிண்ண முட்டு வகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சரிங்க, 2 மேலேருந்து கீழே பா இருக்குது, இக்கு இருக்குது. ஒலிம்பிக்கில் வென்றவர்களுக்கு அளிக்கப்படுவது. ஒலிம்பிக்கில் ஜெயிச்சா மெடல் கொடுப்பாங்க. அதை தமிழில் என்னென்னா பதக்கம். இக்கு ஆல்ரெடி இருக்குது. பதக்கம். சரிங்களா? ஒலிம்பிக்கில் ஜெயிச்சா கொடுப்பாங்க. தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கல பதக்கம், 3 பதக்கம் வரும். சரிங்க, 7 இடம் வந்து வளம் என்ன? கேல ஆன்சர். சமுத்தியம்னா நம்ம கடல்னு சொல்லுவோங்க. சரிங்களா? 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். ஃபேஸ்புக் என்பது இதுதான். இதுக்கு ஆன்சர் தெரியலைன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. ஆன்சர் தெரியலை அப்படின்னா வேறு கொஸ்டின் எதாவது செக் பண்ணி பாருங்கள். 6 இடம் வந்து வளம் என்ன? புத்தகங்கள் நிரம்பிய இடம். இந்த இது புத்தகங்கள் நிரம்பிய இடம் வந்து லைப்ரரின்னு சொல்லுவோம். தமிழில் நூலகம்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ 3 மேலேருந்து கீழே பாருங்க. ஃபேஸ்புக்கு தமிழில் ஃபேஸ்புக் என்பது இதுதான் அப்படின்னா முகநூல். ஓகேங்களா? 4 மேலேருந்து கீழே என்ன? மதுரை முன்னொரு காலத்தில் டேஷ் வனம் என்ற பெயரில் அறியப்பட்டது. மதுரை முன்னால் உள்ள காலத்தில் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கடம்ப வனம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து கடம்ப நிறைய இருந்துச்சாங்க. அதனால் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் வந்து சுந்தரேஸ்வரர் வந்து கடம்ப வனத்து ஈசன்னு சொல்லுவாங்களாம். அங்கே உள்ள முருகர் வந்து கடம்பப்பூ அணிந்த மாலை அணிந்தவராக இருந்திருப்பார். சரிங்களா? அதனால் அந்த கடம்ப மரங்கிறது எங்கே இருக்குன்னே தெரியலைங்க. கடம்ப மரம். சரி, 4 இடம் வந்து வளம் என்ன? உன்னை நம்பினேன் ஆனால் நீ என் முகத்தில் டேஷை பூசி விட்டாய். ஆல்ரெடி வந்தாச்சுங்க. ஏமாற்றிட்டாங்க, கறியை பூசிட்டான், அசிங்கப்படுத்திட்டான் அப்படிங்கிறது. ஓகே,
8 இடம் வந்து வலம் என்ன? கணவன் இடம் ஆகிய ரெண்டையும் குறிக்குமா? கணவனுக்கு ஹஸ்பண்ட், இடத்துக்கு லேண்டு. தமிழ்லே பார்ப்போம். கணவனுக்கு பதின்னு சொல்லலாம். பதின்னு சொன்னப்போ வந்துக்கலாம். பதி அப்படின்னா கணவன் அரசன் எல்லாமே சொல்லலாம். இன்னொரு சைடு சைனவத்தில் நம்ம வழிபாட்டில் வந்து பதின்னா முதல் கடவுள் சிவனாக சொல்லக்கூடியது. 9 மேலேருந்து கீழே என்ன? ஆற்றல், செயல். இங்கே வந்து தீ வந்து திறன். சரிங்களாங்க. 12 இடமிருந்து வலம் என்ன? 12 இடமிருந்து வலம். அழித்தவன். அழித்தவன் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கொடுத்தவன் சொல்லலாம். எதையும் கொடுத்தவங்கள தான் அழித்தவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த லீங்க பார்த்துக்கோங்க. கொடுத்தவன். சரிங்களா? சொக்கோ மேலேருந்து கீழே இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? 12 மேலேருந்து கீழே. மேற்கு வங்க தலைநகர். வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் என்னன்னா கொல்கத்தா. கொல்கத்தா. இதுக்கு முன்னால் வந்து 2001க்கு முன்னால் வந்து கல்கத்தான்னு சொல்லுவாங்க. 2001 இதை கொல்கத்தான்னு மாற்றிக்காங்க. சரி. 13 மேலேருந்து கீழே என்ன? கூனி, சகுனி ஆகியோருடன் குணநலன். கூனி வந்து ராமாயணத்தில் வருவாங்க. யார்? கைகேயியுடைய வேலைக்காரி, பணிப்பெண். சகுனி வந்து மகாபாரதத்தில் காந்தாயின் சகோதரன். இவங்க 2 பேருக்கும் என்னென்னா அடுத்தவங்களை அழிக்கணும். வஞ்சகம். அடுத்தவங்க அழிக்கணும். வஞ்சகம் எண்ணத்தோடு அலைதவங்க இருந்தனால வஞ்சகம். சரி. அப்போ 17 இடமிருந்து வளம் என்ன? பாதிப்பு. வேறு சொல். பாதிப்புனா சேதாரம்னு சொல்லுவோம், டேமேஜ். ஆனால் இங்கே வந்துக்க பாதகம். பாதகம்னாலும் டேமேஜ் தாங்க. சரி. 11 மேலேருந்து கீழே என்ன? வழக்கம் போல் சிந்திக்காதே. அடுத்தவன மாதிரி யோசிக்காத. வித்தியாசமாக யோசி. இங்கே வந்து இத்து வந்துக்கு மாற்றி யோசி. வித்தியாசமாக புதுசாக ஏதாவது யோசி. அடுத்தவங்க செய்த மாதிரியே செய்யாத. சரிங்க. 16 இடமிருந்து வலம் பாருங்க. 3ஆவது இடத்துக்கு கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு ஆகியவை. இதுகள்லாம் என்னது? 4 திசைகள் தான். திசைகள். ஓகே. சரி. 18 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் வழிபிறக்கும். தை பிறந்தால் வழிபிறக்கும் தான் நம்ம படிச்சிருக்கோம் எப்போவுமே. ஸோ அதே எழுதுவோம். தை பிறந்தால். இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா நெல்லை அறுவடை முடிஞ்சோன்னே நிறைய விஷயத்த செய்ததுக்கு வச்சுருப்பாங்க. அப்போ தை பிறந்துட்டுன்னா அறுவடை முடிஞ்சு எல்லாத்தையும் வழிபிறக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பேர். தை திருநாளே வந்து நெல்லை அறுவடையை ஒட்டி அந்த அறுவடை பண்ண நெல்லை தாங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் தை பிறந்தோன்னா வழி பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 மேலேருந்து கீழே. சூர்யாவுக்கு சிங்கம் அப்படிங்கிற படம் தான். அப்போ கார்த்திகைக்கு சிறுத்தை. 2011 வந்ததுன்னு நினைக்கிறேங்க. ஓகே. 14 இடமிருந்து வல்லம் என்ன? அந்த தலைவி அவர் கட்சியில் இருந்தவருக்கும் அனைவருக்கும் டேஷாக சொப்பனமாக திகழல. சொப்பனம் அப்படின்னாலே சிம்ம சொப்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொட முடியாத அளவுக்கு. ஆனால் இங்கே பாருங்க 15 மேலேருந்து கீழே அதுவே சால்வ் ஆகுதுங்க. மதியன்னு வந்துருக்கு. கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாங்களா? விதியை இதால் வெல்லலாம்.
அப்போ கரெக்டு தானே? சிம்மம் மதி. ஓகே. 10 மேலேருந்து கீழே என்னது? 14 ஒரு பங்கு. வேறு ஹிண்ட் கிடைக்குது. 14 ஒரு பங்குன்னா 1/16. இதை வந்து மாகாணின்னு சொல்லுவோம். மாகாணியை வந்து தமிழில் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டில் தினமலரில் அடிக்கடி பார்க்கலாம். வீசம். வீசம் அப்படின்னா மாகாணி. வீங்க. ஓகேங்களா? வீசம் அப்படின்னா மாகாணி. ஓகேங்களா? ஸோ 10 கடைசி கேள்வி. 10 இடமந்து வளம். தைரியம். தைரியத்துக்கு வி ஆன்சருக்கு இம்மு வந்துக்குங்க. வீரம். இன்னைக்குள்ள எல்லாமே சால்வ் பண்ணிட்டோங்க. செக் பண்ணிக்கோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூங்க.